ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் சுஸ்மிதா லைஃப் ஸ்டைல். பாருங்கள், இன்றைக்கான அப்டேட் என்ன அப்படின்னா, ஒரு ஹாப்பி நியூஸ்ன்னு சொல்லலாம், ஒரு குட் நியூஸ்ன்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப ஹாப்பியான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த டைம் பாருங்கள், செடி ரொப்பா அரும்பு, செடி ரொப்பா பூ. ஆக்சுவலாக மார்ச் மாதத்துடைய அப்டேட் தான். ஸோ இனிமேல் வந்து மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர்னு சொல்லிட்டு அக்டோபர் வரைக்கும் ஆக்சுவலாக பூ வந்து இதே மாதிரி தான் வரும். ஸோ உங்களுக்கு வந்து எல்லாமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ரேட்லேருந்து எவ்வளோ பில்லு வந்துச்சு அண்ட் எவ்வளோ பூ வருது அப்படின்றத அப்டேட் பண்ணுறேன். இப்போ கொஞ்சம் டிலே ஆகிடுச்சிங்க. ஸோ டெய்லி வந்து கொடுக்கறது. ஆனால் வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி, செடி ரொம்ப அருமை, செடி ரொம்ப பூங்க. எனக்கு வந்து பூ பறிக்கிறது மனசு வரல, செடி ரொம்ப அப்படியே விட்டு அழகு பார்க்கணுன்னு. அது பூ பறிக்கிறவங்க சொன்னாங்க, பேசாமல் அப்படியே விட்டுறலாமா, ஒரு செடியாக இருந்தால் கூட பார்த்து அழகு பார்க்கலாம். ஸோ இவ்வளோ செடி வந்து நீ என்ன பண்ண போகிற. அதுவும் இல்லாமல் பூவை பொறுத்த வரைக்கும் நிறைய வரும், ஒன்றும் ஃபீல் பண்ணாத. இனிமேலாம் செடி ரொம்ப இதை விட ஜாஸ்தியாகவே வரும், அதனால் நிறைய பூ பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பிங்க. அண்ட் வந்து பூ பறிக்கிறதுக்கு வந்து எப்படி பறிக்கணும் அப்படின்றது பாருங்கள். எப்படி பறிக்கணும் அப்படின்னா, மேக்ஸிமம் அந்த மாதிரி கொடி துளிர் 1-2 கட் பண்ணி போடுவோங்க. அது இல்லாமல் எப்படி பறிக்கணும் அப்படின்னா, அங்கே பாருங்கள் செடி ரொம்ப அரும்பு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. பூவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணுங்க. ஸோ மெயின்டைன் பண்ணுறது எப்படின்னா, மருந்தடிக்கிறது தான். இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சி, ஜிலேபி புழு இருக்கா, வால்பின் இருக்கான்றது கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ஜிலேபி புழு தான் மேக்ஸிமம் வரும், அரும்பில் வரும். அரும்பில் வந்து ஜிலேபி புழு இருக்கா இல்லையா, பூ வந்து நார்மலாக இருக்கா இல்லையா, கோணமுகா இருக்கா, இல்லை ஒன்று புழு வந்து இருந்துச்சு அப்படின்னா பொசிங் போன மாதிரி இருக்கும். செடி பூவை தொட்ட உடனே பொசிங் போன மாதிரி இருக்கும். ஸோ அது எப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். எப்படி பொசிங் போன மாதிரி இருக்கும், எப்படி அந்த மொக்கு வரும் அப்படின்றது, அதுக்கு என்ன மருந்து அடிக்கலாம் அப்படின்றதெல்லாம் டீட்டெயில்டாக நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு என்ன அப்டேட் அப்படின்னா, இன்றைக்கான ரேட் வந்து எவ்வளோ வந்துச்சு அப்படின்றது தான். ஸோ ஒரு 30 சென்ட்டில் வந்து எத்தனை கிலோ வரைக்கும் பூ பறிக்கலாம் அப்படின்றது சொன்னாங்க. ஸோ அது எப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அது எப்படின்னா, செடியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க வரும். முன்ன பின்னா மேக்ஸிமம் இப்போ நாங்கள் வச்சுருக்கிற செகண்ட் பேட்சில் வந்து ஒரு 3லேருந்து 4 சரவு வரைக்கும் ஓரளவு செடி நல்லா வளர்ந்துருக்கு. செடியிலையுமே வளர்ச்சி வந்து முன்னப்பின்ன இருக்குது. ஒரு இடத்துல நல்லா பெரிய செடியாக இருக்குது, ஒரு இடத்துல வந்து சின்ன செடியாக இருக்குது. ஈவனாக ஒரே சரியாக செடி இருந்துச்சு, ஒரே சரியாக வந்து பூ வந்துச்சு அப்படின்னா பூ வந்து நல்லாவே வருங்க. ஸோ இப்போ இந்த கழனி வந்து எவ்வளோ வந்திருக்குன்னா, மேக்ஸிமம் 13 கிலோ வரைக்கும் வந்திருக்குங்க. ஸோ இப்போ அப்டேட்டுக்கு வந்து என்னென்னா, இப்போ ஒரு 1.5 வருஷம் கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆக போகுது இல்லையா. 2 வருஷத்துக்கு செடியோட வளர்ச்சி இருக்கணும். ஏன்னா செடியோட வளர்ச்சி கொஞ்சம் மரத்தடி நிழல் இருக்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மேக்ஸிமம் இப்போ ஒரு 30 சென்ட் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 20 கிலோ வரைக்கும் தாராளமாக அறுக்கலாம். ஸோ இனிமேல் வரும். இனிமேல் வந்து மார்ச்சியா, இப்போ ஏப்ரல், மே, ஜூன், ஜூலைலாம் நல்ல பூ வரும். உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் வந்து மருந்துமே ப்ராப்பராக மருந்து வந்து துளிர் மருந்து அடிக்கணும். அப்புறமா வந்து வால்பெயின் தாங்க கண்ட்ரோலே பண்ண முடியல. வால்பெயின் எப்படி இருக்கும் அப்படின்றது நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். வால்பெயின் வந்தால் எப்படி பூ வரும், அது வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்றது. ஏன்னா செகண்ட் பேட்ச் நிறைய வால்பெயின் வந்துடுச்சுங்க. ஸோ செகண்ட் பேட்ச் வால்பெயினும் வந்துடுச்சு. அண்ட் வந்து ஆலங்கட்டி மழை வந்ததுனால பூவும் பொசிங் போயிடுச்சு. ஸோ இது வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்களுமே அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாமல் இருக்கலாம். ஸோ அதுதான் உங்களுக்கு ஷேர் பண்ணணுங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க. வால்பெயின் இருந்துச்சு அப்படின்னா துளிர் மருந்து அடிக்கும் போது வால்பெயின் மருந்து அடிக்கணும். அதெல்லாம் ப்ரொசீஜர் படி நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு சீரீஸ் வந்து கொடுக்குறேங்க. ஸோ இந்த டைம் கொடுக்க முடியல. நான் சீரீஸ் பேஸ் தான் கொடுக்கணும்னு நினச்சேன். பிரச்சனைனால என்னால் கொடுக்க முடியலைங்க. என்னால் ரெகுலராக வீடியோ கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்குது. அண்ட் வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் வந்து ஒரு சில செடிங்களாம் நல்லா வந்திருக்கு. ஆக்சுவலாக இந்த பேட்ச் நான் எதிர்பார்க்கல. நான் என்ன நினச்சேன்னா, மேல் கலனில் தான் வந்து பூ வந்து நல்லா வரும் அப்படின்னு நினச்சேன். பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பேட்ச் தான் பூ வந்து சூப்பராக வந்திருக்கு. உண்மையிலே வேறு லெவலில் வந்திருக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போமே ஆக்சுவலாக இப்போ 8 டேஸ் மேலே 8-9 டேஸ் பக்கம் இருக்குது. 9 டேஸாக வந்து எவ்வளோ பூ வந்திருக்குன்னா, இன்றைக்கி 9 டேஸ் ஆக்சுவலாக இன்றைக்கி 3 கிலோ வந்திருக்குங்க. ஸோ 3 கிலோன்றது வந்து பூ நல்லா பெரிய பெரிய மொக்கம் நல்லா வந்திருக்கு. அண்டு செகண்ட் பேட்ச் தான் ஃபுல்லாக லாஸ் ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப வருத்தமாக இருக்குங்க. ஸோ பார்ப்போம். உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் செகண்ட் பேட்ச் கொடுக்குறேன். ஆக்சுவலாக ஃபஸ்ட் பேட்சோடைய அப்டேட் வந்து பில் வரும். ஸோ பில் வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். முடிஞ்ச வரைக்கும் இந்த பேட்சை வந்து எல்லா பில்லும் வரும்னு நினைக்கிறேன். வந்துச்சு அப்படின்னா எவ்வளோ பில் வருது அப்படின்றத உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். மேக்ஸிமம் இந்த மாதம் வந்து ரேட் எவ்வளோ போயிருக்கு அப்படின்னா 340 ரூபா போயிருக்குங்க. ஹையஸ்ட் ரேட்டு வந்து 400 ரூபா போயிருக்கு. ஸோ எங்கள் டிஸ்ட்ரிக்டில் தான் அப்படியே கம்மியான ரேட்டு தாங்க. கம்பேர் பண்ணும்போது மற்ற டிஸ்ட்ரிக்டில் 500 ரூபா, 700 ரூபா, 600 ரூபா அப்படிலாம் போயிருக்கு. ஸோ நமக்கு வந்து நம்ம டிஸ்ட்ரிக்டில் கிடச்சது வந்து அவ்வளோதான் போட்டிருக்காங்க. அண்ட் வந்து சென்ட் கம்பெனிக்கு வந்து 200 ரூபா போடுவாங்க முன்னெல்லாம். இப்போ வந்து 250 ரூபா போட்டிருக்காங்க. அது ஒரு நல்ல பெனிஃபிட்டு. முடிஞ்ச வரைக்கும் மார்னிங் பூ 11:30 வரைக்கும் பறிக்கலாம். அதுக்கு மேலே முடியல
முடியல அப்படின்னா என்ன சொல்கிறது, ஈவினிங் பூ 6 மணி வரைக்கும் கொடுக்கலாங்க. ஸோ 6 மணிக்கு கொடுத்தீங்கன்னா பூவும் செடியில் வேஸ்ட் ஆகாது. அண்ட் வந்து அமௌண்ட்டும் ஓரளவுக்கு எடுக்க முடியும். ஸோ 1 கிலோ 250 ரூபான்னா மேக்ஸிமம் 1.5 கிலோ 2 கிலோ அறுத்தோம் அப்படின்னா கூட ஈவினிங் பூவே 500 ரூபா வந்துடுது. ஸோ மார்னிங் பூவை கம்பேர் பண்ணும்போது ஈவினிங் பூவே எனக்கு தெரிஞ்சு பரவாயில்லன்னு தான் தோணுது. சொல்லப்போனால் இனிமேல் வந்து ஈவினிங் பூவே கொடுக்கலாம். இப்போ எடுக்கிற பூ ஃபுல்லாக அப்படி தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆக்சுவலாக பார்க்கலாம், நெக்ஸ்ட் பேட்ச் நான் உங்களுக்கு ரெகுலராக வந்து முடிஞ்ச வரைக்கும் அப்டேட் பண்ண பார்க்குறேன் இனிமேல். ஸோ கொஞ்சம் வந்து ஹெல்த் இஷ்யூ பாப்பா இருக்கிறதுனால கொஞ்சம் அவளை சமாளிக்க முடியலைங்க. ஸோ அது ஒரே ரீசன் தான். ஃபோன் வந்து எடுத்துக்கிறா எப்போ பாரு. ஸோ ஃபோன் எடுத்துட்டானா அவகிட்ட வாங்க முடியறதில்ல. ஸோ அதனால தான் விட்டுட்டு இன்னும் 2 மாதம் ஸ்கூல் போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்கூல் போயிட்டாங்கன்னா கண்டிப்பாக ரெகுலராக வீடியோஸ் வரும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஆக்சுவலாக அந்த டைமு. எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்துச்சு இந்த டைம் வந்து பூ பறிக்கிறது. ஏன்னா அந்த மார்ச் மாதம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு செடி ரொப்பா. ஸோ உங்களுக்கு அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுறேன், நிறைய வீடியோஸ் வருங்க. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். எங்களோட லைஃப்பில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ எப்படி பூவெலாம் வந்து நான் என்ன சொல்கிறது மெயின்டைன் பண்ணுறது, என்னென்ன டிசீஸ் வருது, எப்படி ரெகுலராக நாங்கள் என்னென்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயம் தெரியுது, ஒவ்வொரு விஷயம் வருதுங்க. ஸோ உங்களுக்கு வந்து ரெகுலர் பேசிஸில் சொல்கிறேன். சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். அண்ட் வந்து வீடியோஸ் வந்து உங்களுக்கு என்ன வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள்.